ஒரு பெரிய காடு. அதில் சத்தம் செய்யாத புல்லும் நீரூற்றும் ஓடும் இடத்தில் ஒரு சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் ஒரு சுறுசுறுப்பான எலி பக்கத்தில் விளையாடிக் கொண்டிருந்தது. எலியின் சுறுசுறுப்பு சிங்கத்தின் மீது ஏறியது. அதனால் சிங்கம் விழித்துக் கொண்டு, யார் இது? என் தூக்கத்தை கெடுத்தது என கோபமாக கத்தியது. தோண்டி பிடித்ததா எலி? சிங்கம் எலியை தன் கோபத்தில் தழுவி பிடித்து, இப்பவே உன்னை சாப்பிடுறேன் என்று கூறியது. ஆனால் எலி பயமோடு, என்னை விடுங்கள், ஒருநாள் உங்களுக்கு துணையாக வருவேன் என்று கேட்டது. அதற்கு சிங்கம் சிரித்துக் கொண்டே, ஒரு எலி எனக்கு உதவ முடியுமா? அது என்னுடைய ஆற்றலை அறியாமலிருக்கிறது என்று கூறி எலியை விடுத்தது. தீங்கு சிங்கத்தை துரத்தியது. ஒரு சில நாட்களுக்குப் பிறகு காடுகளில் ஒரு வேடன் கயிறுகளில் சிக்கி சிங்கம் சிக்கிக் கொண்டது. சிங்கம் புரிந்து கொண்டது, இப்போது என்னை மீட்பது யார்? சிங்கம் கடுமையாக போராடினாலும் கயிறுகளை உடைக்க முடியவில்லை. எலியின் உதவி. அந்த நேரத்தில் எலி சிங்கத்தின் துயரத்தை கவனித்தது. எல்லா பெரியவர்களுக்கும் சிறியவர்களால் உதவி செய்ய முடியும் என்ற எண்ணத்துடன் எலி விரைவாக கயிறுகளை தன் கூரிய பற்களால் கடிக்கத் தொடங்கியது. சில நிமிடங்களில் சிங்கம் சுதந்திரமானது. அது எலியிடம் நன்றி சொல்லி, உன்னுடைய உதவியால் நான் மீண்டு விட்டேன். சிறியவர்களையும் மதிக்க வேண்டும் என்பதை இன்று நான் கற்றுக்கொண்டேன். முடிவு. அதன்பின் சிங்கமும் எலியும் மிகப்பெரிய நண்பர்கள் ஆனார்கள். கதை சார்ந்த பாடம். அன்பும் நண்பருக்கு உதவியும் மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த கதை நம் குழந்தைகளுக்கு நட்பின் முக்கியத்துவத்தை கற்றுத்தரும். இதை செவிசாய்த்து மகிழுங்கள்.